டேய் ஆகாஷ், டேய் வாடா. கம்பெனில வேலைக்கு போயிருந்தல, அங்க வந்து நின்ட்டடா. ஃபேமிலி ரொம்ப கஷ்டம்டா, அதான் கை தொழில் கத்துக்கலான்ட்டு வந்தேன்டா. அப்படியாடா, சூப்பரா. இப்படா வேலை எல்லாம் ஈஸியா இருக்குமா? நானும் இந்த தொழில் ஈஸின்னு தானே வந்தேன். வந்து பார்த்தா தெரியுது, கை வலியுது, கால் வலியுது. அது இல்லாமல் காலையில் வந்தோம்னா நைட்டு வரையும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் இதுவெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பளம் வரல நினைக்கிற, வெறும் 15,000 ரூபாடா. இந்த தொழில வெறுப்புடா. நடா சொல்றேன். சரி, ராஜன் அங்க உள்ளே இருக்காரு. அவர் உள்ளதாங்கிறாரு பேரு. போய் சாப்பிட்டு வந்துடுறேன். சரிடா. ஏய் ஜெய், என்னப்பா இந்த சைடு? ஒன்னும் இல்லைண்ணே, கம்பெனில செஞ்சு வேலையை போச்சுண்ணே, அதான் தொழிலை கத்துன வந்தேண்ணே. என்னடா சொல்ற? சூப்பர்டா. கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணி இந்த தொழிலை கத்துக்கோ. 20,000 ரூபாயில 30,000 சம்பாதிக்கலாம்டா. நானா சொல்றேன், இந்த வேலை 20 ரூபாய் சம்பாதிக்கலாமா? இப்பதான் ஆகாஷ் விசாரிச்சேன், 15,000 தான் கிடைக்கும் நானே. ஆனா வேலை ரொம்ப கஷ்டமா இருக்க சொன்னானே. இங்க வேலை செய்யணும்னு வந்துட்டு நல்லா ஓபிஎஸ்ட்டு நேரத்தை ஓட்டிக்கின்னு வேலை செய்யற பேர்ல பொறுமையா வேலை செஞ்சுன்னு இருந்தா 15,000 ரூபாய் தானே கிடைக்கும். நல்லா ஆர்டர் பண்ணி உழைச்சு பாரு, நல்லா சம்பாரிச்சு ஓனர் குத்து பாரு. அவர்கிட்ட போயிட்டு ஓனர் நான் எவ்வளவு சம்பாரிச்சுன்னு கேள, அவர் என்ன பண்ண போறாரு, அதுக்கு ஏத்த மாதிரி சாரி நம்ம கேட்டு வாங்கிக்க போறோம். அது மட்டும் இல்லாம நீ எவ்வளவு நாள் உழைச்சிருவ? ஒரு 2 வருஷம், 3 வருஷம், இல்ல 5 வருஷம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கடையா 10க்கு 10 சைஸு கடை போட்டாலும் நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். அவ்வளவுதான்டா. கூடிய சீக்கிரம் ஓனர் ஆயிடு போற, நல்லா சம்பாதிக்க போற. இந்த தொழிலுக்கு வாடா, கண்டிப்பா உனக்கு காப்பாத்துண்டா. அப்புறம் ஒண்ணு மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன்டா, இந்த தொழிலுக்கு புகையில பழக்கமோ மது பழக்கம் மட்டும் இருக்கவே கூடாதுடா. அப்படி இருந்தேன்னா உன் வாழ்க்கையே அழிச்சிடண்டா. இதை மட்டும் மைண்ட்ல ஏத்திக்கின்னு ஆர்டர் பண்ணி ஒழிடா, நீ நல்லா வருவ. வாடா. சரிங்கண்ணே.